அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தங்கள் ஆளுகைக்கு உட்பட்ட பள்ளிகளில் நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இந்த உத்தரவு குறித்தான முழு விவரங்கள். ஹர்ஷினி, வணக்கம். பள்ளித்துறை ஒரு முக்கியமான உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தங்கள் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஆய்வு செய்ய வேண்டும். அதாவது சமீபத்தில் 4 நாட்களுக்கு முன்னதாக திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் பகுதியிலே ஒரு பள்ளியிலே அளவுக்கு அதிகமான ஆசிரியர்கள், அதாவது இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர்கள் தான் இருக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது. ஆனால் அந்த விதிகளை மீறி கூடுதலாக ஆசிரியர்கள் அந்த பள்ளியிலே நியமிக்கப்பட்டு அவர்கள் பணியாற்ற வந்தது தெரிய வந்தது. ஏனென்றால் அங்கு 250 மாணவர்கள் மட்டுமே படித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிப்பதாக பொய்யான கணக்குகளை அந்த தலைமை ஆசிரியர் காண்பித்ததாக கூறப்படுகின்றது. எனவே 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஏற்ப அந்த பள்ளியில் ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். அதாவது உதாரணத்திற்கு ஒரு 8 ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு 14 ஆசிரியர்களை அந்த தலைமை ஆசிரியர் பயன்படுத்தி இருக்கின்றார். இதனால் தமிழக அரசுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டதோடு மட்டுமில்லாமல் இந்த ஆசிரியர்கள் மற்ற தேவையான பள்ளிகளில் பணியாற்றிருக்க வேண்டியவர்கள், அவர்களை தங்களுடைய பள்ளிகளிலேயே கூடுதல் ஆசிரியர்களை பயன்படுத்தி இருக்கின்றார். இது போல மற்ற பள்ளிகளில் அளவுக்கு அதிகமாக பொய்யாக மாணவர்கள் கணக்கு காண்பிக்கப்பட்டு கூடுதலாக ஆசிரியர்கள் பயன்படுத்தப்படுகிறார்களா என்பதை மாவட்ட கல்வி அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கின்றது. எமிஸ் தளத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையும் பள்ளியில் அந்த மெயின்டைன் செய்யக்கூடிய அட்டெண்டன்ஸ், அந்த வருகை பதிவேடும் ஒத்து போகிறதா, உண்மையிலே அந்த பள்ளிகள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அளவில் மாணவர்கள் இருக்கிறார்களா அல்லது கூடுதலாக பொய் கணக்கு காண்பிக்கப்படுகிறதா என்பதை சரிபார்த்து அறிக்கை தயார் செய்து பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்ப அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.